சவுண்ட் கேக்குது ப்ரோ. ஐயோ ப்ரோ. கோஸ்ட் பிரெடேட்டர் யூடியூப் சேனல் இருந்து ரீசெண்டா விக்னேஷும் அவரோட அப்பாவும் ஒரு மோஸ்ட் ஹாண்டட் அபேண்டன் ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. இங்க ஒரு 3 பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லைங்களா, அது வந்து தப்பான இன்ஜெக்ஷன் போட்டு 3 பேருமே இறந்துட்டாங்க. யார் அது? அந்த அபேண்டன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகிற அவங்க அந்த பிளேஸை பத்தி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்ச உடனேயே பொருட்கள் கீழே விழுகிற மாதிரியும் யாரோ அழுகிற மாதிரியும் அமானுஷ்யமான சவுண்ட் பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. நான் உள்ள வரேன், தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாத. உனக்கு நிறைவேற அவசியம் இருந்தா சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண விக்னேஷ் ட்ரை பண்ண சடனா அங்க இருக்கிற ஒரு வீல் சேர் அமானுஷ்யமா தன்னால மூவ் ஆக ஆரம்பிக்குது. இங்கதான் நீ என்ன சுத்தி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீ என் பக்கத்துல இருந்தா எதனா ஒரு அறிகுறி கொடுக்க முடியுமா? இது உன்னோட சேரா? இது உன்னோட சேரா இருந்தா எனக்கு ஆட்டி காமிக்க முடியுமா? பேசுங்க பாருங்க, மூவது தெரியுதுங்களா? பேசுங்க பாருங்க, மூவது. நீ இந்த சேர் பக்கத்தில் தான் இருக்கியா? எனக்கு பக்கத்தில் போக சுத்தமாக தைரியம் இல்லை. ஏன்னா அந்த சேர் கிட்ட தான் அந்த ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் அந்த இங்கே இருக்க கேட்டு மீட்டர் மட்டும் நாங்கள் வந்து இங்கேருந்து தள்ளி விட போகிறேன். இப்போ நான் அந்த கேட்டு மீட்டர் கூட தள்ளி விடுறேன். நீ இங்கே தான் இருந்தனா எனக்கு ஃப்ளக்சுவேட் பண்ணி காமி. நான் இப்போ அந்த கேட்டு மீட்டர் உன் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். நீ என் பக்கத்தில் இந்த சேர்கிட்ட இருந்தனா இந்த கேட்டு மீட்டர் ஃப்ளக்சுவேட் பண்ணி காமி. நான் நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். ஃப்ளக்சுவேட் ஆகுது கைஸ். பாருங்க கைஸ், பாருங்க சேர் மூவ் ஆகுது கைஸ். பாருங்க சேர் மூவ் ஆகுது. பாருங்க கைஸ், சேர் பக்கத்தில் வருது கைஸ். கேட்டு மீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆகுது, சேர் பக்கத்தில் வருது கைஸ். பாருங்க எக்ஸ்பிங் கைஸ். இது அடுத்ததா அந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேட்க அது என்னன்னு பாக்குறதுக்காக அவங்க போனப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. யாரு இது? தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்க பாருங்க ஏதோ போகுது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல தெரிஞ்ச அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அரண்டு போறவங்க உடனே அந்த வீல் சேர் கிட்ட போய் பார்க்க அது எம்டியா இருந்தது. காணோம். இங்கதான் உட்காந்துச்சு. இங்கதான் பாத்தீங்க? இதனால அந்த உருவம் திரும்பவும் எங்கேயாச்சும் தெரியுதான்னு பாக்குறதுக்காக அந்த பில்டிங்க அவங்க தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த உருவம் அவங்களோட கண்ணுல திரும்பவும் படுது. பாருங்க சவுண்ட் வந்துட்டு இருக்கு கைஸ், அழுவுது கைஸ். யாரு சேர்ல யாரும் உட்காந்துருக்கா? அந்த பில்டிங்ல பெரும்பாலான அமானுஷ்யமான விஷயங்கள் வீல் சேரை சுத்தி நடக்கிறதால விக்னேஷ் அங்க இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நைட் விஷன் கேமராவை அந்த வீல் சேரை பார்த்த மாதிரி செட் பண்றாரு. அதுலதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. அப்பா இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளம்புங்க. நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கிளம்புங்க, அவுட்டர் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் கிளம்புங்க, இங்கே இருக்காதீங்க. இதுக்கு மேலே இருந்தால் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. கிளம்புங்க. கைஸ் சேர் மேலே உட்காருது தெரியுதுங்க உங்களுக்கு? அங்கே பாருங்க ஏறுது கைஸ் மேலே. கைஸ் அது நம்மள தான் பார்க்குது. அங்கே பாருங்க
என்ன பார்க்குறது? தமிழ்நாட்டில் தேனி பக்கத்தில் நடந்ததா சொல்லப்படுற இந்த இன்சிடென்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் ஒரு குறிப்பிட்ட சுடுகாட்டில் நைட் நேரங்களில் பேய் உலாவுறத பலரும் பார்த்ததா கேள்விப்பட்டு அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சுடுகாட்டுக்கு மிட் நைட்ல போறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் அங்கே நடக்காததால வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்புறவங்க கடைசி முயற்சியா அந்த சுடுகாட்டுக்குள்ள ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு வராங்க. நீங்க அடுத்து பார்க்க போற ஃபுட்டேஜ் அந்த நைட் விஷன் கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இதுல ஏர்லி மார்னிங் 3 மணி போல அந்த சுடுகாட்டுக்குள்ள பாக்குறதுக்கு மிஸ்ட் மாதிரி ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமா கிராஸ் பண்ணி போறது அந்த நைட் விஷன் கேமராவில் கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. இந்த வீடியோல அவங்க கேப்சர் பண்ணியிருக்கிற அமானுஷ்யமான உருவம் அந்த சுடுகாட்டுல புதைக்கப்பட்ட யாராச்சும் ஒருத்தரோட ஆன்மாவா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கிரே உல்ஃப் யூடியூப் சேனல்ல இருந்து வாசுவும் அவரோட டீமும் ரீசெண்டா பிளாக் மேஜிக் நரபலி மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பிளேஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. தேயை தாண்டி இங்க வந்து மனுஷங்களோட அதுவும் நரபலி கொடுக்குற மனுஷங்களோட இடம் இது. ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற ஒரு அபேண்டன் பில்டிங்குள்ள என்டர் ஆறவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்கல. இதனால வேற வழி இல்லாம கையில இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல அமைதியா இருந்து அங்க வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டி நடக்குதான்னு அமைதியா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? ஆஃப் பண்றா எல்லாத்தையுமா? அந்த கிளை வந்து உங்களுக்கு எதனா எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம். உங்களையும் நரபலி கொடுத்து தான் கொண்டாங்களா? ஓகே, எங்க பக்கத்துல வாங்க. அவங்க கிட்ட நான் சில விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு நடந்த கொடுமைகளை எங்க கிட்ட நீங்க தைரியமா சொல்லலாம். எங்களால முடிஞ்ச எதனா ஒரு உதவி உங்களுக்கு நாங்க கண்டிப்பா செஞ்சுட்டு தான் போவோம். எங்களை நீங்க முழுமையா நம்பலாம். ப்ளீஸ் எங்களை நம்பி எங்க பக்கத்துல வாங்க. கண்டிப்பா நாங்க அதே கிளவிட சடனா கிராஸ் பண்ணி போன அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அரண்டு போறவங்க அந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வர்றாங்க. இப்போ திரும்பவும் அந்த அமானுஷ்யமான உருவம் அவங்க கண்ணுல எங்கேயாச்சும் படுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. கத்தாதீங்க கத்தாதீங்க, யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. இங்க நிறைய ஆத்மாக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. நடக்க போதுடா. ஐயோ கள்ளத்துக்கு அடிக்கிறான். அங்க பாடுறாங்க போறாங்க. பக்கத்துல போகாதடா, சொல்றது கேட்றா. அங்க இருக்கிற ஒரு பில்டிங்குள்ள இருந்து ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் வெளியே வந்துட்டு உள்ள போக அது என்னன்னு பாக்குறதுக்காக போறவங்க போறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கை பார்த்த மாதிரி ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு போறாங்க. ஏதோ நான் இதான் சொன்னல இந்த இடத்துல ஏதோ போச்சுன்னு. இது மோஷனா இருக்க போற வாசு. மேனுவலுக்கு மாத்திரா எப்படி லைட் கீட்டு அடிங்கடா. அப்படியே யூவி லைட்ல தெரியுது. நைட் விஷன்ல லைட் எரியல. அப்படியே இதுல தெரியுதா இந்த நைட் விஷன்ல? அது எங்கடா அங்கே நிக்குது? அத போ சொல்றா கொஞ்ச நேரம். இது என்னது? இது மேல என்னது? அது போ சொல்றாடி, அது போ சொல்றா. ஃபர்ஸ்ட் அங்கிட்டு எனக்கு இங்க நிக்கவே பயமா இருக்குடா.
அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆனதுக்காக அவங்க போயிட்டு இருக்கிற வழியிலேயே அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தர் வெளியே செட் பண்ணியிருந்த நைட் விஷன் கேமராவோட லைவ் ஃபுட்டேஜ கேஷுவலா செக் பண்ண அவங்க நிக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல தலை இல்லாம முண்டை மட்டும் இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்கிறது தெரியுது. அந்த உருவம் கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சும் போயிருந்தது. அடுத்ததா அங்க இருக்கிற ஒரு பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆக அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. எல்லாமே விடிய போகுது. மணி கிட்டத்தட்ட 4 o'clock தாண்ட போகுது. மேல போய் பாருங்க யாரு ப்ரோ வேணாடா, சேஃப் இல்லடா, தனியா போகாதடா. யாரு ப்ரோ மேல யாரா? யாரு ப்ரோ ஓட்டை தாண்டா இருக்கு. ஓட்டையா? எட்டி பாருங்க யாருமே இல்லடா. இங்க பாரு, படிக்கட்டு ஃபுல்லா பாரு. பில்டிங்குள்ள வாசு கேமரா முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க அவருக்கு பின்னாடி பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் மெல்ல எந்திரிக்க அதை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. ஜீவா ஜாக் யூடியூப் சேனல் இருந்து ஜீவா ரீசெண்டா மலைக்கு மேல இருக்கிற ஒரு ஜடாமுடி ஐயனார் கோயிலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல்னு தாண்டி இந்த ஊரை காவல் காக்கிற தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜடாமுனி அப்படின்ற ஒரு ஐயனார் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐயனார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நிறைய பேர் நைட் டைமில் பார்த்ததாகவும் இந்த ஊரை சுற்றி வலம் வரதாகவும் சொல்கிறாங்க. ஜீவா போயிருந்த அந்த பிளேஸ்ல ஒரு சின்ன கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மலைக்கு மேல சின்னதா ஒரு ஜடாமுடி ஐயனார் கோயிலும் மலைக்கு கீழே பெருசா ஒரு முனீஸ்வரன் கோயிலும் இருக்கு. அதே போல இந்த கோயிலுக்கு நைட் டைம்ல போன யாருமே இதுவரைக்கும் உயிரோட திரும்பினதே இல்லைன்னு அந்த கிராமத்து மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த குட்டி குன்றுமலேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த கிராமமும் தெரியும். இந்த கிராமத்தை இங்கேருந்து தான் காவல் காக்கறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு சின்ன பூஜை பண்ண போகிறோம் நம்ம இப்போ. ஜடாமுடி ஐயனாருக்கு அவருக்கு பிடிச்ச புகையில சுருட்டையும் வாழைப்பழத்தையும் வச்சு சின்னதா ஒரு பூஜையை பண்ற ஜீவா கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டும் அங்கே நடக்காததால அந்த கோயிலை பார்த்த மாதிரி ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு கீழே இருக்கிற முனீஸ்வரன் கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ எங்கிருந்தோ ஒரு அமானுஷ்யமான குரல் அவரை கூப்பிடுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கேக்குதா உங்களுக்கு? யாரு? யார் இது? அடுத்ததா கீழே இருக்கிற முனீஸ்வரன் கோயிலுக்கு வர்ற அவரு பூஜையை பண்ண ஆரம்பிக்க மேல அவர் செட் பண்ணியிருந்த நைட் விஷன் கேமராவில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. ஜடாமுடி ஐயனார் கோயிலுக்கு பக்கத்துல திடீர்னு அப்பியர் ஆகிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கொஞ்ச நேரம் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு கடைசியா மறைஞ்சு போக சடனா வானத்துல இருந்து ஒரு அமானுஷ்யமான ஒளி பறந்து வர்றதையும் பார்க்க முடியுது. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோல ஜீவா கேப்சர் பண்ணிருக்கிறது உண்மையான ஜடாமுடி ஐயனாரோட உருவமா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல கீழே இருக்கிற டிராயரோட ஹேண்டில், அதே போல டேபிள்ல இருக்கிற கோடு, கடைசியா அந்த கிளாஸோட ஷேடோ வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான்.
உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல இருக்கிற இமேஜஸ் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ஒண்ணு மட்டும் மத்ததுல இருந்து வித்தியாசமா இருக்கு. அது எதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.